ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, இந்த குழம்புக்கு இந்த பொரியல் தான் செட் ஆகும், இந்த கூட்டு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில காம்பினேஷன்ஸ்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் வச்சு ஒரு கறி மாதிரி பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் பண்ணலாம். நான் இதுக்கு வந்து ஹெவி பாட்டமான கடாயை எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு 4 to 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கத்திரிக்காயும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த எண்ணெயிலே வந்து தாளிப்போம். அது வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு ஓரளவு கலர் மாறின உடனே நான் வந்து எடுத்துடுறேன். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லைட்டிங்கில் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். கடுகு வந்து நல்லா புரிஞ்சதும் கூடவே வெந்தயம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வந்து நல்லது. வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை வந்து ஆகணும். நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம செஞ்சுட்டு லன்ச்சுக்கு வந்து நல்லா ஆறுனதும் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 11 மணிக்கெலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 மணிக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த காரம்லாம் இறங்கி உருளைக்கிழங்குல இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரலாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேல் பிங்க் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பழுத்த நாட்டு தக்காளி. ஒரு 3 தக்காளி ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும். இதை வந்து ஆட் பண்ணி வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுடுவோம். 5 to 6 நிமிஷம் போல் நான் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சேன். பார்த்திங்கன்னா, தக்காளி வந்து அடிப்பிடிக்காமல் குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க காயை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதில் முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக திருப்பி தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் நான் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 2 to 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திருப்பியும் நல்லா வந்து அடியிலேருந்து நல்லா பிரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 50 to 60% தான் இந்த டைமில் வந்து குக் ஆகிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன தான் வறுத்து எடுத்தாலும் குக் வந்து அவ்வளோவா ஆகியிருக்காது. ஸோ அதனால் நல்லா தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சதுனால ஒரு 40 to 40% தான் 45% தான் வந்து இந்த டைமில் குக் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப காய் வந்து முழுகக்கூடாது. ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுறேன். பச்சை வாசனை போகணும், உருளைக்கிழங்கு வேகிற வரலும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் புளி வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சோட உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா காரசாரமான குழம்பு பார்த்துட்டோம். இப்போது மைல்டான ஒரு பொரியல் பார்க்கலாம். இதுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் பீன்ஸ் கேரட் பொரியல் என்னோடய ஸ்டைலில். நான் வந்து கடாயில் கடுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். கூடவே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுடலாம். நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 6 to 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுடுவோம். ஃபிஷ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த பொரியலில் தேங்காய் போட்டாலுமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் மிக்சியில் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தேங்காய் ஸ்மெல் வர ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இது சாப்பிட்டாலே வந்து உடம்புக்கு அவ்வளோவா ஒத்துக்காதுன்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷு மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெவி பாட்டம் கடாய் தான் எடுத்துக்கணும். இதில் வந்து கடாய் வந்து நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஆல்ரெடி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து வெல்லம் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் இன்றைக்கி வெல்லம் இல்லாமல் வெறும் சர்க்கரையில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா லைட்டாக சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தனியா பவுடர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்காக நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து தட்டு போட்டு மூடி நல்லா இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 6 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வேக விடலாம். நான் அப்புறம் ஒரு 5 to 6 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் வந்து மசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மசியணும். அந்த மாங்காய் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வேகணும். இந்த டைமில் நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வரும். நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால திக்காகி தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதனால் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா கொதிக்க விடுங்க. நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் அண்ட் திக்கான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் பாடினா இது வந்து அப்பப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து தவிர்த்துடலாம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ஒரு சூடு வந்து ரொம்பவே நம்ம உடம்புல வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் உங்கள் ஹெல்த் கான்ஷியஸோடு பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சமைக்க போகிறேன்றவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்போ மீல் வந்து நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட காரக்குழம்பு, சாதம், பீன்ஸ் கேரட் பொரியல், நல்லா தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா அந்த மாங்காய் பச்சடி வேறு லெவலான காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.